இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக, சுகத்திற்காக, அற்புதத்திற்காக தன்னிடத்தில் வந்த ஒரு தகப்பனுக்கு சொன்ன ஒரு பதில், நீ விசுவாசிக்க கூடுமானால். ஏன்னா இந்த தகப்பனோட ஆண்டவர் பேசுறாரு. எப்ப இது எவ்வளோ காலமா இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கியா, எப்பெல்லாம் வரும், இது அடிக்கடி அவனுக்கு வரும். என்ன நடக்கும் இது வந்தா? அவன் சொல்றான், திடீர்னு நுர தள்ளி கீழே விழுந்துருவான், தண்ணியில் அது தள்ளி விட்டுரும், அல்லது தீயில் அது தள்ளி விட்டுரும். ஐயோ, இது எங்களுக்கு மிகுந்த அவமானமான ஒரு நிலைமையா இருக்கு, வேதனையான ஒரு சூழ்நிலையா இருக்கு, இதை என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு வந்த இந்த தகப்பன், அவர் பாருங்க, சீசர்கள்ட்ட போய் ட்ரை பண்ணாரு, சீசர்களால் கூடாமல் போயிட்டு. இப்போ இயேசுநாதர் என்று கொண்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்களாவது ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்படின்னு சொல்றான் அந்த தகப்பன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அதை அப்படியே உண்டாக்கிடுவார். ஏன்னா அவர் சிருஷ்டியார். ஆக கடவுது அப்படின்னா அதை அப்படியே நடத்தி காண்பிப்பார். God will make it happen. அது அப்படியே நடக்கும். அது வரைக்கும் நடக்காதது தான், யாராலும் செய்ய முடியாதது தான், ஒருத்தர் இனிமே செய்ய முடியாது என்ற நிலை உள்ளது தான். ஆனா ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே ஆகும். ஆனா இந்த தகப்பன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க ஏதாகிலும் செய்ய கூடுமானால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். அப்படின்னா அப்பவும் அவன் மனசுல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம், சின்ன வயசுல இருந்தே ட்ரை பண்ணிட்டோம், சீசர்களையும் பார்த்துட்டு வந்தாச்சு, அப்ப நீங்களும் ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க. இல்லைங்க, அப்படி நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது. ஆண்டவர் மாறாதவர். அவருடைய வல்லமை அந்த சிருஷ்டிப்புல எப்படி வெளிப்பட்டதோ அதே போலதான் இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம பாடெல்லாம் பாடுறோம்ல, உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லைன்னு. அதை நீங்க முழு நிச்சயமா நம்பணும். நீங்க கண்களினால் பார்த்ததினாலோ, உங்க அனுபவத்துல நீங்க கண்டதினாலோ, இப்போ உங்களுடைய நடைமுறையில் இருக்கிற சூழ்நிலைகளினாலோ நீங்கள் தேவனுடைய வல்லமையை மதிப்பிட வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அது எத்தனை வருடமான பிரச்சனையா இருந்தாலும், அது அடிக்கடி ஏற்படுகிற ஒரு பாதிப்பா இருந்தாலும், இதை இதுவரைக்கும் ஒருவரால் தீர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தேவனிடத்தில் வந்திருக்கிற உங்கள்கிட்ட ஏண்ட அவர் எதிர்பார்ப்பது, அவரிடத்தில் நாம் விசுவாசமா இருக்கிறோமா, அவரால் இதை செய்ய முடியும் என்று முழுமையா நம்புறோமா. அதுக்கப்புறம் தான் அந்த தகப்பன் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிஞ்சுட்டு சொல்றாரு, நீங்க இதை செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சொன்னான். அதனால தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்வில் நடக்காத அற்புதத்துக்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம்தான். நாம் எதிர்பார்த்த நன்மைகளை இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நம்மை அறியாமலே நமக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை தான். இன்னைக்கு அதை அறிக்கையிடுவோம், என் அவிசுவாசத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று நம்முடைய குறைவை ஒத்துக்கொள்வோம். விசுவாசத்தை எனக்குள் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே என்று அவரிடத்தில் மன்றாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்து நம்முடைய கண்ணீரை துடைப்பார். பரலோக தேவனே, விசுவாசிக்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.